பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்மேல் அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புல பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்குடி ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நல்ல ஜெபக்குடி ஒரு ஆசீர்வாதமாக எல்லாரும் இருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, 2 பேரோ 3 பேரை நாமத்தினால எங்கே கூடியிருக்கீங்களோ அங்கே உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களை மத்தியிலே எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மானுவேலாக யெகோவா ஷம்மாவாக எங்களுக்கு தயவு செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கூட்டத்தின் ஒவ்வொரு பாகத்தையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷத்த அபிஷேகத்தினால் ஆண்டவரே உமது அடியை நீங்கள் அபிஷேகிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தையெல்லாம் நீங்கள் கேட்டு பதில் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எல்லா தடைகளையும் இயேசு நாமத்தினாலே உடைக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தடையும் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் வராதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். துதியின் வேளை நாம் துதிப்போம். நீதிமானுடைய கொம்புகளை உயர்த்துகிற தேவனே சோத்திரா. மகத்துவம் உள்ளவரே சோத்திரா. கொள்ளை உள்ள பர்வதங்களை பார்க்கிற பிரகாசம் உள்ளவரே சோத்திரா. நியாயம் விசாரிக்கவும் சிறுமைப்பட்டவர்களை ரட்சிக்கவும் எழுந்தருளின தேவனே சோத்திரா. அதிசயங்களை செய்கிற தேவனே சோத்திரா. யூதா கோத்திரத்தையும் சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டவரே சோத்திரா. இஸ்ரவேலின் மேய்ப்பரே சோத்திரா. உச்சிதமான கோதுமையினால் எங்களை போஷிக்கிற தேவனே சோத்திரா. கண்மலையின் தேனினால் எங்களை திருப்தியாக்குகிறவரே சோத்திரா. பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவரே சோத்திரா. கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கண்மலையின் தேனினாலும் உச்சிதமான கோதுமையினாலும் எங்களை திருப்தியாக்குகிற தேவனே கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. நான் பிரசன்டேஷன் போடுறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இப்போ ஸ்க்ரீனில் வரும். எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி எகிப்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே.
இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இப்பொழுது செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். Praise God. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ரேணுகா சுரேஷும் சுரேஷ் ஆன்ஸும் இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் இப்போ ஃபேஸ்புக், யூடியூப், கூகுள் மீட்டில் இணைந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை, என்றதை செய்யுங்கள், என்றதை செய்யுங்கள். ஹல்லேலூயா. மாற்கு 14 அதிகாரம் 8 வசனம் சொல்லுது, அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இன்னைக்கு மாற்கு 14 அதிகாரம் முதல் 9 வசனங்களை பார்க்கிறோம். இட்ஸ் a wonderful passage. Praise God. நிறைய நேரம் நம்ம மைண்ட்ல ஒரு கொஸ்டின் வரும், என்னுடைய ஹார்ட் இது சொல்லுது, என் மைண்ட் அதை கவுண்டர் பண்ணுது. என் ஹார்ட் சொல்லுது இப்படி செய், என்னுடைய மைண்ட் சொல்லுது அது செஞ்சா அது பிராக்டிக்கல் இல்லை, அது லாஜிக்கல் கன்க்ளூஷன் இல்லை. பிரைஸ் காட். இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். இப்படிப்பட்ட ஒரு கான்ஃப்ளிக்டோட நம்ம இருக்கும்போது என்ன செய்யணுன்றத இந்த பகுதி எனக்கு எடுத்து சொல்லுது. இந்த பகுதியில் பார்க்கிறோம் 3 மரியாள்கள் வேதத்தில் இருக்காங்க. இன்னைக்கு பார்க்க போற ஒரு மரியாள். முதல் மரியாதை பற்றி எல்லாருக்கும் ரொம்ப கிளாரிட்டி. இயேசு கிறிஸ்துவின் தாயார் மரியா. பல இடங்களில் மரியாள் வரும்போது மக்தலேனா மரியாள், அது ஒரு ஸ்பெசிபிக்கா பேர் சொல்லி எப்போதுமே சொல்வோம், அப்ப கிளாரிட்டி உண்டு. இன்னைக்கு பார்க்க போறது லாசருவின் சகோதரி மரியா. ஹல்லேலூயா. இந்த 3 மரியாளுடைய வாழ்க்கையும் ஒரு சிறப்பு அம்சம், எக்ஸ்ட்ரானரி பிளஸிங் 3 பேர் வாழ்க்கையிலும். மரியாள், இயேசுவின் தாயார் மரியாளுக்கு தான் முதல் முறையா தெரியும் கிறிஸ்து உலகத்துல வரப்போகிறார். Hallelujah. She conceived, she knew Christ is coming. Hallelujah. First person to know, the first human being to know. அதுக்கு முன்னாடி எல்லாம் தீர்க்க தரிசனங்கள், எதிர்பார்ப்பு. ஆனா முதல் முறையாக ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ நிச்சயமாக இது நடக்குது, கிறிஸ்து வந்து விட்டார் அப்படின்னு மரியாளுக்கு தான், இயேசுவின் தாயார் மரியாளுக்கு தான் தெரியும். Praise God. அதே மாதிரி மக்தலேனா மரியாளை பற்றி நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். First person to know that Jesus is risen. இயேசு உயிர் தந்தார் என்றதை முதல் முறையாக ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ தெரியும்னா இட் இஸ் மக்தலேனா மரியாள். ஹல்லேலூயா. அப்ப இந்த லாசருவின் சகோதரி பெத்தானியா ஊரின் மரியாளுக்கு என்ன முதலிடம்? Praise God. Hallelujah. ஒரு செகண்ட் உங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன். இந்த மரியாளுக்கு நீங்க ஜட்ஜா இருந்தீங்கன்னா எதுல முதலிடம் கொடுப்பீங்க? She is the first person to understand the cross. சிலுவையை புரிந்த ஒரே முதல் மனுஷனோ மனுஷினா அது இந்த லாசருவின் சகோதரி மரியா. ஹல்லேலூயா. அவளுக்கு ஒரு வெளிப்பாடு,
என் சகோதரனாகிய லாசருவை, மரித்து போன லாசருவை, நாரி போன சரீரமாய் இருந்த என் சகோதரன் லாசருவை உயிரோடு எழுப்பினார். இவர் யாரு? இவர் தேவகுமாரன். ஹalleluya, praise God. நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் I am the resurrection என்று சொன்ன இந்த தேவகுமாரன், என் சகோதரன், மரித்த சகோதரனை மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கொண்டவர், இவர் மரிக்க போகிறார். Hallelujah. It's a great revelation. வேதத்தை 1000 முறை வாசித்தவங்க இருந்திருப்பாங்க. நான் கர்த்தரோட ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கேன்னு சொல்றவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா God gave the wonderful privilege, revelation. இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷகுமாரனாக மரிக்கும் தருணம் வந்து விட்டது. ஹalleluya, praise God. வேறு யாருக்கும் புரியல. இயேசு மரணத்தை சந்திக்க போகிறார் என்பதை எதற்காக, எப்படி, வாட்ஸ் த ரீசன் இந்த மரியாளுக்கு வெளிப்பாடு கிடைப்பதற்கு? நம்ம ஏற்க பார்த்தோம், சொன்னேன், இப்ப சொன்னேன், வேத அறிவுனால கிடையாது, எக்ஸ்னால இல்ல, ஒய்னால, ஜெட்னால இல்ல. எதனால? sheer love. She loved Jesus so much. ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை அவள் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவளுக்கு வெளிப்பாடை கொடுத்தாள். Hallelujah. I sing praises to God, not because my voice is sweet, not because my voice is sweet and God is pleased with that. I love Jesus, I love God, I praise Him, I sing Him, and that is lovely to God. என் குரல் நல்லா இருக்கிறதுனால ஆண்டவருக்கு என்னுடைய துதி, என்னுடைய பாடல் பிரியமா இருக்கிறதுனால நான் அவரை நேசிக்கிறேன். நான் என்ன குரலை, என்ன ராகத்துல பாடினாலும் அது தேவனுக்கு தேனாய் இருக்குது காதுல. ஹalleluya. God loves your love. தேவன் உங்க அன்பை நேசிக்கிறார். He recognizes your love. Hallelujah, praise God. ஒருவே சொல்லலாம், நான் எனக்கு மட்டும் ஐஸ்வர்யம் இருந்தா நான் இது செய்வேன், நான் அது செய்வேன். எனக்கு எது இருக்கோ இல்லையோ ஒன்னே ஒன்று என்னால் செய்ய முடியும், நான் கர்த்தரை நான் நேசிக்க முடியும். Hallelujah. All that I need is a heart. என் இதயத்தில் முழுமையா ஆண்டவரை நேசிக்க முடியும். Hallelujah. ஆண்டவர் அதான் தேவை. Praise God. கர்த்தர் நல்லவர். இந்த பகுதியில் இந்த மரியாள், லாசருடைய சகோதரி மரியாள் சொல்ல விட்டு மரியாள் சொல்லிட்டே வருவேன். இந்த மரியாள் என்ன பண்றாளா, விலையேற பெற்ற நலதம் என்ற ஒரு ஆயின்மெண்ட், ஒரு பெர்ஃப்யூமர் அந்த பாட்டில உடைச்சு முழுமையாக இயேசுவின் தலையில ஊற்றினார் என்று பார்க்கிறோம். ஹalleluya. எனக்கு அந்த பகுதி வாசிக்கும்போது ரொம்ப பிடிச்சமான வார்த்தைன்னா ஊற்றினார். ஸ்பிரிங்கிள் பண்ணல, தெளிக்கல, ஏதோ கொஞ்சம் டிராப்ஸ் ஊத்துறல, முழுமையா அதை வாசிக்கும் போதே எனக்கு மனசு தோணுச்சு. இது அர்த்தம் என்னன்னா, ஹோல் ஹார்ட்டட் லவ். எந்த ரிசர்வேஷன் இல்லை, நோ ஹோல்டிங் பேக். ஹalleluya. ஒருவேளை எனக்கு அப்படி இருக்குமே, ஒருவேளை எனக்கு இப்படி தேவைப்படுமே, whole hearted. I love you Jesus with all my heart. Praise God. இந்த வேதத்தை, இந்த பகுதியை பார்க்கறவங்க ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அந்த பெர்ஃப்யூம் வந்து அன்னைக்கு அவ்வளவு காஸ்ட்லியா, ஒரு வருஷத்தினுடைய முழு சம்பளத்தினுடைய விலையாதுக்கலாம். அது இவ சாதாரண ஒரு பெண். அதாவது என்ன அர்த்தம்னா, her entire life saving, அந்த பெர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணிருக்கா இல்லை, பணத்தை சேமிக்கிறது. நம்ம ஊர்ல தங்கத்தில் வச்சிருப்பாங்க, தங்கம் போடுறாங்களோ போடலையோ அல்மாரக்கில் வச்சுட்டு இருப்பாங்க, ஒரு தேவைப்பட்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரிக்கு அவ்வளவு பொறுத்தளவுக்கு இட் இஸ் ஆல் தட் ஷீ ஹேட். இட்ஸ் her entire life saving. Praise God. அத முழு மனதோட
இயேசுவின் மீது அதை பூசுகிறார். ஒரு நிமிஷம் கூட கால்குலேஷன் பண்ணல. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சேனே, அந்த ஒரு வருஷம் சேலரியை எத்தனை வருஷம் கழிச்சு சேமிச்சிருப்பாங்க. முதல் வருஷம் வேலை பார்த்தபோது ஒரு வாரம் சேலரி சேவ் பண்ணிக்கலாம், 2 வாரம் சேலரி, இப்படியே ஓவர் லைஃப் டைம். இதுதான் அவருடைய என்டையர் சேவிங்ஸ். ஒரு நிமிஷம், ஒரு நொடி இதை ஊத்துறனே, இது சரியா தப்பா இல்லை. she gave free hand to her heart. இதயத்துக்கு முழு ஆளுகை கொடுத்தார். தேவ அன்புக்கு முழு ஆளுகை கொடுத்தார். God's love ruled her heart. God's love ruled her decision. God's love ruled her action. அவருடைய சிந்தனை, அவருடைய செயல் முற்றிலுமாக இயேசு கிறிஸ்து மீது அன்பின் நிமித்தம், because of love. Hallelujah, praise God. நான் எப்போதுமே ஒரு உணர்வு வச்சிருப்பேன். நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம்னா, என்கிட்ட இவ்வளவு இருக்கு, கொஞ்சம் போல அப்படி கொடுத்துருவோம் இல்லை. sacrificial love. Hallelujah. இயேசு அதைத்தான் ரொம்ப பாராட்டுறார். பல பகுதிகளில் வேதத்தில் பார்த்துட்டோம். ஒரு அம்மா 2 காசு போட்டாங்க, ஏது அப்படியே அப்ரிஷியேட் பண்ணாரு. she gave all that she had, sacrificial. Hallelujah. அதே மாதிரி இந்த 5 அப்பம் 2 மீன்கள் கதையில அந்த பையன் he gave everything he had. Praise God. அதனாலதான் இன்னைக்கு இந்த சம்பவம், அந்த 5 அப்பம் 2 மீன் உலகமெங்கும் போயிட்டு இருக்கு. because he gave all that he had. இந்த பெண்ணு தன்னுடைய எல்லாவற்றையும் 2 காசு இருந்துச்சு, 2 காசை கொடுத்தா. ஒரு பிரபலமான ஒரு பாஸ்டர் நம்ம இப்ப இருக்கார், ப்ராஸ்பரிட்டி ரொம்ப பிரீச் பண்ணுவார். அவர் தன்னுடைய சின்ன பையனுடைய வாழ்க்கை, அவருடைய சைல்ட்ஹுட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு அவர் சொன்னார், அவங்க அப்பா 2 காசு கொடுப்பாங்களாம். ஒரு சின்ன காசு, அப்போ காயின்ஸ் தான் இருக்கும், சின்ன காசு, அந்த சின்ன காசு காணிக்கைக்கு போடும். ஒரு பெரிய காசு வந்து அந்த வாரத்துக்கு அவருக்கு அதுதான் பலகாரம் வாங்கி சாப்பிட இப்படி எல்லாத்துக்கும். இது 2 காசு பாக்கெட்டில் இருக்கும். கோயிலுக்கு போகும்போது பாக்கெட்டில் கைவிட்டு ரொம்ப கவனமாக பார்ப்பாராம். எது சின்ன காசு, பெரிய காசை மறந்து போய் காணிக்கையில் போட்டுறக்கூடாதுன்ட்டு சின்ன காசு கரெக்டாக சின்ன காசை பார்த்து டக்குன்னு காணிக்கை பையில போடுவாராம். அன்றைக்கி ஒரு ஆட்டிடியூட் அப்படி இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அன்பு என்னை முற்றிலுமாக மாற்றியது. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அவ்வளோ செல்வங்களை கொடுத்துட்டார். ஏன்னா லேட்டரும் நான் ரியலைஸ்ட், நான் ஆண்டவருக்கு நான் இவ்வளோ இருத்த எனக்குள்ள பெஸ்ட்டை கொடுத்த ஆண்டவர் என்னை அதிகமாக நேசிப்பார், ஆண்டவர் அதிகமாக உயர்த்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஒரு மிஷனரி லெப்பர்ஸ் மத்தியில், குஷ்ரோய் மத்தியில் ஊழியம் பண்ணிருக்காங்க. ஊழியம் பண்ணிருக்கும்போது ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் வந்தாராம். அவர் சொன்னாரா, எனக்கு யாராவது 1 கோடி ரூபாய் கொடுக்குன்னு சொன்னா கூட நான் இந்த குஷ்ரோய் மத்தியில் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னாரா. இந்த மிஷனரி சொன்னாரா, குஷ்ரோய் மத்தியில் வேலை பார்க்குற ஊழியர், இந்த மிஷனரி சொன்னாரா, லெப்பர்ஸ் மத்தியில் வேலை பார்க்குற மிஷனரி சொன்னாரா, ஐயா நானும் அப்படி தான், எனக்கு யாராவது 10 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த குஷ்ரோய் மத்தியில் வேலை பார்த்து சொன்னா வேலை பார்க்க மாட்டேன். ஆனால் இயேசுவின் அன்பின் நிமித்தம் நான் இந்த ஊழியத்தை பண்ணுறேன். Hallelujah. He was controlled. He was reigned by the love of Christ. Hallelujah. இயேசுவின் அன்பின் நிமித்தம் நான் நெருக்கப்படுகிறேன். Hallelujah. What a wonderful thing. Praise God. இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு நம்ம திருநெல்வேலி சைடில் ஒரு சர்ச்சில் வந்து ஒரு மணிக்கூண்டு கட்டுறாங்களா, 1 கோடி ரூபாய் செலவில். இவ்வளவு செலவு பண்ணி நீ கட்டுறீங்களே, என்ன காரணம் அப்படின்னா, அந்த வேறொரு டினாமினேஷன் பேரை சொல்லி அந்த டினாமினேஷன்காரங்க அப்படி ஒரு மணிக்கூண்டு கட்டினாங்க, நான் அதை காட்டிலும் பெரிய மணிக்கூண்டு கட்டணும். ஹல்லேலூயா. என்ன மோட்டிவ்?
காம்படிஷன். ஹalleluya. இந்த விலையேறப்பட்ட நலதும் தைலத்தை மரியா எதுக்காக ஊத்தினாங்க? என்ன மோட்டிவ்? அன்பு. என் அருமையான சகோதரே சகோதரியே, ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள சொல்லுங்க, நான் இயேசுவை நேசிக்கிறேன், என் இயேசுவை நேசிக்கிறேன். ஹalleluya, praise God. அன்பு நிமித்தம் இந்த மரியாள் அந்த விலையேற்பட்ட தைலத்தை ஊத்துகிறார். சுத்தி உள்ளவங்க praise God, யூதாஸ் என்ன சொல்றாங்க? இது என்ன அநியாயம் நடக்குது, எவ்வளவு விலையேறப்பட்டது, இதை எப்படிலாம் உபயோகப்படுத்தலாம், we can use it in so many other ways. praise God. பிரியமானங்களே, நீங்க உங்க இருதயத்தின் ஆள்கையின்படி தேவ அன்பின்படி வழி நடத்தப்படும் போது பல பேர் பலவிதமான ஒப்பீனியன்ஸ், கிரிட்டிசிசம் இருக்கலாம், அப்ரிசியேஷன் இருக்கலாம், ஆனா யூ ஆர் கைடட், ஐ ஆம் கைடட் பை த லவ் ஆஃப் ஜீசஸ். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, praise God. என்னுடைய மனைவி வர்ஷிப்பை பற்றி பாடலாம் போடும்போது அபவுட் வர்ஷிப்னு ஒரு பகுதி எழுதியிருந்தாங்க. வர்ஷிப் ஆராதனைனா என்ன அப்படின்ட்டு. அதில் ஒரு சென்டென்ஸ், ஆராதனையுடைய ஆடியன்ஸ் யார் தெரியுமா? சர்ச்சில் இருக்க 5000 பேர் இல்லை, பெரிய எவாஞ்சலிக்கல் மீட்டிங்கில் உள்ள 10 லட்சம் பேர் இல்லை. அந்த ஆராதனைக்கு யாரும் ஆடியன்ஸு? காட். ஹalleluya, ஹalleluya, praise God. மெட்ராஸில் ஒரு பெரிய பாஸ்டர் இந்த புக்கை ஒரு நிமிஷம் பார்த்தார், ஒரு பக்கத்தை திருப்பினார், ஒரு சென்டென்ஸை வாசித்தார், என்ன ஒரு பெரிய ஆழமான சத்தியத்தை எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். praise God. ஆமாம், நானும் நீங்களும் ஆராதிக்கும் போது இந்த பெண் என்ன செய்தாங்க? மரியாதை என்ன பண்ணாங்க? தன்னுடைய விலையேறப்பட்ட தைலத்தை ஊற்றி கர்த்தரை ஆராதித்தார். she worshipped God. hallelujah, praise God. கர்த்தர் நல்லவர். இது பாருங்க, என்ன ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம சொல்லுவோம் ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ், அது உடனே அதை என்கேஷ் பண்ணணும், ப்ரோ ஆக்டிவா அதை பிடிச்சிக்கணும். ஹalleluya, வேர்ல்ட்லி திங்ஸ் பலமுறை சொல்றோம், நம்ம பிள்ளைங்களா சொல்லுவோம், வாய்ப்பு வரும்போது வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. அதே மாதிரிதான் பிரியமானங்களே, இயேசுடைய அன்பு எனக்கு இருக்கும்போது, என்னை நோக்கி வரும்போது, இயேசுடைய இரு கரம் என்னை நோக்கி நீட்டப்பட்டிருக்கும், அதை பிடித்துக் கொள்ளணும் ஐயா, என் அருமையான சகோதரே சகோதரியே. praise God. பாருங்க, ஒரு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மரியாள், she might not have got the opportunity again to pour the precious oil, pour the precious perfume on Jesus. ஒரு great opportunity, once in a lifetime opportunity. praise God. அதனால யார் சொல்லலாம் இது பிராக்டிக்கல் இல்லை, இது செயல்முறைக்கு ஒத்து வராது, இதை காட்டில் பெட்டர் யூஸ் இருக்கு, நீ எல்லாம் யோஸ் பாருங்க, ரேஷனலா யூஸ் பண்ணுங்க, இப்படிலாம் வேஸ்ட் பண்ணலாமா? நீங்க பலதை நான் சொல்லும் போது மனசுல வந்து தோணிருக்கும், பல பேர் முந்தி உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேசியிருப்பாங்க, நீங்க ஆண்டவருக்கா அதை செய்யணும் இதை செய்யணும்னு நீங்க செயல்படும் போது இப்படிலாம் வேஸ்ட் பண்ணணுமா? இப்படிலாம் உங்க டைமை வேஸ்ட் பண்ணணுமா? உங்க நாள் நைட்ல போய் நீங்க பிரேயர்ல உட்கார்ந்து இருக்கணுமா? இப்படி சிங் சாங் சர்வீஸ்ல பங்கு பெறணுமா? இவ்வளவு பணம் செலவழிக்கணுமா? ஹalleluya, praise God. ஹalleluya. இயேசு எனக்காக உங்களுக்கு என்னத்தை கொடுத்தார்? தன்னுடைய விலையேறப்பட்ட ஜீவனை கொடுத்தார். அதுக்கு ஈடு இணையே கிடையாது. All out of love, not because I deserve. என் அருமையான சகோதரே சகோதரி, not because you deserve, sheer love. நாம் பாவியா இருந்த போது ஹalleluya இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். ரோமர் 5ஆம் அதிகாரம் சொல்லுது, நாம் தேவனுக்கு எதிரிலா இருக்கும் போது he never calculated. hallelujah. இந்த மரியாள் she never calculated. தன்னுடைய இருதயத்தின் அன்பின் நிமித்தம்
தன்னுடைய எல்லாவற்றையும் இயேசு மீது ஊற்றினார். She poured out. Praise God. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப பிரியமா இருந்திருக்கு. யூதா சொல்றாரு, இப்படிலாம் செய்யறது நீங்க தப்பு. அந்த கரெக்டான அந்த வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தோம்னா யூதாஸ்க்கு அவ்வளோ கோபமா, he was furious. அந்த பதத்தை அப்படிதான் புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. அவ்வளோ கடும் கோபம் சொல்ல முடியாது, அவ்வளோ ஃபியூரியஸ். ஆனா இயேசு என்ன சொன்னாரு? ஒன்னு சொல்லாங்க, நற்கிரியை செய்கிறார். Hallelujah. God was pleased. Jesus was pleased. உலகம் என்ன சொல்லுதோ, என் அருமையான சகோதரே சகோதரியே, காலை எழுந்திரிச்சு 1 மணி நேரம் வேஸ்ட் பண்றீங்களே, உங்க சம்பளத்தில் இவ்வளோ பணத்தை வேஸ்ட் பண்றீங்களே, உங்க இவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்கு, நீ அதை செய்யாம இதை செஞ்சிட்டு இருக்கீங்களே. Nothing is a waste. You are building your life for eternity. Hallelujah. இந்த பெண்ணை பற்றி வேதம் சொல்லுது. மார்க்கு 14:8 தன்னால் இயன்றதை செய்தார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையா இருக்கு? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஒரு மோட்டிவேட்டிங் வேர்டா இருக்கு? தன்னால் இயன்றதை. ஹalleluya. இதை நான் பல கோணத்தில் யோசிச்சு பார்த்தேன். இயன்றதுன்னா என்ன ஆண்டவரே? First thing, she can't stop the cross. சிலுவையை இந்த மரியாதை நிப்பாட்ட முடியாது. இவளுக்கு ஒரு உரிமை இருக்கு, இவளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அப்படின்னா அன்பு நிமித்தம் எனக்கு இயேசு வேணும், இயேசு என்னோட எப்போது இருக்கணும், நான் சிலுவை அனுமதிக்க மாட்டேன் சொல்லிப்பா. ஆனா சிலுவை தேவ சித்தத்தின்படி நடந்து கொண்டிருக்குது, எனக்காக உங்களுக்காக நடந்து கொண்டிருக்குது. ஹalleluya. அண்ட சராசரத்துடைய ரட்சிப்புக்காக நடந்து கொண்டிருக்குது. அது நிறைவேறியே தீர வேண்டும். All that she could do, தன்னால் இயன்றது என்ன செய்ய முடியும்? கர்த்தரை ஆராதிக்க முடியும், கர்த்தரை கனப்படுத்த முடியும். ஹalleluya. She poured out the oil on Jesus. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஆழமான சத்தியம் இதுக்குள்ள இருக்குது. பொதுவாக இந்த பெர்ஃப்யூமை சடலத்திலிருந்து ஊற்றுவாங்க. ஏன்னா அந்த சடலம் நாரி போய் அழுகும் போது அந்த துர்நாற்றம் வராதபடிக்கு இந்த நறுமணம் மேலா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பெண்ணுக்கு ஒரு வேலை வெளிப்பாடு. ஏன் இயேசு மரிப்பார், உலகத்துக்காக, உலகத்தின் பாவத்துக்காக மரிப்பார். ஆனா அவருடைய சரீரம் அழுகி போகாது, அவருடைய சரீரம் நாரி போகாது. ஆகவே இந்த வாசனை தலித நான் இப்பவே ஆயத்தப்படி ஊத்துறேன். ஹalleluya. Praise God. என்ன ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடு பாருங்க. Praise God. She gave the best. ஆண்டவர் உங்ககிட்ட ஏன்டி எதிர்பார்க்கிறது, give your best. Give your best. Hallelujah. Praise God. வேதத்தில் பார்க்கிறோம், சீமோன் என்ற ஒரு மனுஷன், he gave his shoulder to Jesus to carry the cross. அந்த பகுதியை பார்க்கும்போது என்ன ஒரு அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்குதுன்னா, விசேஷமாக அவர் ஆப்பிரிக்கா கண்டத்தை சார்ந்தவர் என்பதை எடுத்து சொல்லுது. அந்த கான்டெக்ஸ்ட் சொல்லியிருக்க தேவையில்லை. ஏன் சொல்றாரு? he was a strong man to carry the heavy cross. Hallelujah. He gave his best. அதே மாதிரி யோசேப்பை பற்றி சொல்லுது. யோசேப்பு தன்னுடைய கல்லறை கொடுத்தார் இயேசுடைய சடலத்தை அடக்கம் பண்ணுவதற்கு. ஒரு வார்த்தை சொல்லுது, அவரை டிஸ்கிரைப் பண்ணுது, ஐஸ்வர்யவான். அந்த கான்டெக்ஸ்ட் சொல்லிருக்கவே தேவையில்லை. என்ன அர்த்தம்? he was a very influential man. பிலாத்துட்ட போய் பேசணும்ல, பிலாத்துட்ட போய் அனுமதி கேட்கணும்ல, பிலாத்துட்ட அனுமதி கேட்கிற அளவுக்கு அவருக்கு மவுஸ் அந்தஸ்து. ஹalleluya. they gave the best. பைபிள் அவங்க பேரை எவ்வளவு தெளிவா ரெக்கார்ட் பண்ணிருக்கு பாருங்க. ஹalleluya. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணை பார்த்து ஒரு சொல்ற வார்த்தை, உலகம் எங்கும் எங்கெங்க சுவிசேஷம் சொல்லப்படுதோ
அங்கெல்லாம் இந்த பெண் செய்த இந்த நற்கிரியை சொல்லப்படும். ஹalleluya, praise God. இந்த பெர்ஃப்யூம் வாசனை தைலம் பாட்டில் இருந்தபோது 300 காசு, உடைத்து ஊத்திய போது விலையேற பெற்றது. ஹalleluya. உலகம் எங்கும் எங்கெங்கு சுவிசேஷம் சொல்லப்படுதோ, எத்தனை ஆயிரம் வருஷங்கள் சொல்லப்படுதோ, அத்தனை ஆயிரம் வருஷங்கள் இந்த பெண்ணுடைய எக்ஸாம்பிள், முன்மாதிரி இப்படி செய்தார். She gave the best. She was ruled by the love of God. இது உலகமெங்கும் சொல்லப்படும். என்ன ஒரு மகிமை பாருங்க. 300 காசு, ஒரு வருஷம் லைஃப் செய், பட் eternity remembers, நினைத்தருளும். ஹalleluya. உங்க நேரத்தை நீங்க கொடுக்கிறீங்க, it will be remembered in eternity. உங்க முழங்காலுடைய பலத்தினால நீங்க ஜெபிக்கிறீங்க, நித்தியமாக நினைவு கூறப்படும். உங்களுடைய ஆஸ்திய ஆண்டவருக்காக உபயோகப்படுத்துறீங்க, நித்தியமாக உபயோகப்படும். உங்க அன்பு நிமித்தம் பல சேவைகள் செய்றீங்க, நித்தியமாக நினைவு கூறப்படும். உங்க அன்பு நிமித்தம் உங்க வாய்ஸ், உங்க தொண்டை மூலமாக சுவிசேஷம் சொல்றீங்க, நித்தியமாக நினைவு கூறப்படும். Hallelujah, praise God. தன்னால் இயன்றதை செய்தால். Are you encouraged? Are you motivated? இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரா? தன்னால் இயன்றதை, என்னால் இயன்றதை செய்வேன். Praise God. ஆண்டவர் சமுத்திர, ஆண்டவரே நீர் உங்க ஜீவனை கொடுத்தீங்கப்பா, எனக்காக கொடுத்தீங்கப்பா, என் குடும்பத்துக்காக கொடுத்தீங்கப்பா. நான் என்னால் இயன்றதை செய்வேன் ஐயா, அன்பு நிமித்தம். ஹalleluya. கண்களை முடிச்சேப்போம். praise God. ஆண்டவரே, இந்த ஆராதனை என்ற வார்த்தைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை எனக்கு என்னோட பகிர்ந்து கொண்டீங்கப்பா. I worship you Lord. தேவனே ஆராதிக்கிறேன் ஐயா. என் இருதயத்தில் இருந்தப்பா, எந்த ஒரு ரிவார்டை நினைச்சலப்பா, just out of love உங்க ஜீவனையே எனக்கு கொடுத்தீங்கப்பா. என்னை நீ தெரிந்து கொண்டீங்கப்பா. உங்க கண்மணியை போல நீங்க காத்து கொள்றீங்க ஐயா. அனுதினமும் என்ன வழி நடத்துறீங்க ஐயா. நீங்க எனக்கு என் குடும்பத்துக்கு போதுமானவர் இருக்கீங்க அப்பா. உங்க அன்பு பெரிதையா. என்னால் இயன்றதை நான் சொல்ற மட்டும் இல்லப்பா, நினைக்கிற மட்டும் இல்லப்பா, நான் செயல்படுத்துறேன். I'll do my best for my Jesus. I'll do best for my God. இதுதான் எனக்கு நித்தியமான ஆசீர்வாதம். நித்தியமான ஆசீர்வாதம். நித்தியமான ஆசீர்வாதம். இயேசு மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். ஓகே சார், மைக் இங்கே இருக்கு. ஓகே. ஒரு சின்ன சாட்சி. 2014 வருடத்தில் கிறிஸ்மஸ் சமயம் என் மகள் குடும்பமும் மகன் குடும்பம் ரெண்டு குடும்பங்களும் வந்திருந்தாங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு. அப்போ ரொம்ப பிஸியாக எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். பிள்ளைகள் 2 குடும்பம் வந்திருக்காங்க, ரொம்ப பிஸி, வேலைக்கு வேலை போகணும், அப்பப்போ லீவ் போட்டிருந்தேன். இப்படி இருக்கும்போது நாங்கள் ஐமச்சேரி கிராமத்துக்கு கிறிஸ்மஸ் சர்வீஸ் மெசேஜ் கொடுக்கணும். அப்போ ஐயா கேட்டாங்க எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு. 350 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்கு சர்வீஸ் முடிஞ்சு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது என்ன கொடுக்கலாம், கேக்கும் மிக்சரும் கொடுக்கலாம். அப்போ என்கிட்ட கேட்டாங்க, உன்னால் கேக் செய்ய முடியுமா? நான் சொன்னேன், ஐயோ கேக்கெல்லாம் இப்போ என்னால் செய்யவே முடியாது, ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு கேக் செய்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, எப்படி அவ்வளோ பேருக்கு 350 பேருக்கு எப்படி கேக் செய்ய முடியாதுப்பா, ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டேன். சரின்னு ஐயா சொல்லிட்டாங்க. சரி நான் ஆர்டர் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவோம். மிக்சர் ஆர்டர் பண்ணியாச்சு. அப்போது ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார், கேக் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டியே. இதே மாதிரி நேரத்தில் கிறிஸ்மஸ் சமயத்தில்
சப்போஸ் உனக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோ, 350 பேருக்கு கேக் செய்யணும்னு, நீ செய்வியா மாட்டியா? யோசிச்சு பாரு. நீ நல்ல ஆர்டர் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்குன்னு சந்தோஷமா செய்வேன். வீட்டில் எவ்வளோ பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ராராவா முழிச்சு செய்யக்கூடிய ஆள் தான் நீ. இந்த கிராமத்துக்காரங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டியா? என்னை தேடி என் பிள்ளைங்க கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கு எத்தனையோ கிராமங்கள்ல இருந்து காலங்காத்தால கிளம்பி வண்டி பிடிச்சோ ஆட்டோலையோ ஷேர் ஆட்டோலையோ லாரியிலையோ வருவாங்க. அவங்க உன் கேக்க சாப்பிட்டு பார்த்துருக்காங்களா? சாப்பிட்டு பார்த்தது கிடையாது. அப்போ நீ செய்ய மாட்டேங்கிறியே. இவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ நான் ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே, நான் செய்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், நான் தூங்காமே முழிச்சிருந்தாலும் நான் செஞ்சு முடித்து கொண்டு போயிடுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணிட்டேன். கமிட் பண்ணிவிட்டு கேக் செய்ய ஆரம்பித்தேன். ஃப்ரூட் கேக் செய்யணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெட்டணும். அதெல்லாம் போய் ஹோல்சேல் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டு நான் செய்ய ஆரம்பித்தேன். எல்லா வேலைகள் மத்தியில் எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் நைட்டு 11 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி 3 மணி அந்த கேக் பேக் ஆகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேக் ஆகும் அது. அப்போது அவ்வளோத்தையும் பேக் பண்ணி அது பாத்திரம் அடிக்கிறதுக்கு கடையில் போய் கடையிலேயே உள்ள பெரிய அண்டாவை வாங்கிட்டு வந்தேன் கேக் அடிக்கிறதுக்குன்னு. வந்து அதை செஞ்சு முடித்து 350 400 செஞ்சாச்சு. செஞ்சு அதை கொண்டு போய் தான் நான் செஞ்ச கேக்கை கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும், சபையில் வந்து எல்லாருக்கும் சந்தோஷமாக என் மருமக பேர பிள்ளைங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த கேக்கையும் மிக்சரையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். எனக்கு ரொம்ப மனசில் அபரிதமான சந்தோஷம். ஏன் இந்த சக்திக்கு மீறி எப்போவுமே நான் என்னுடைய பெஸ்ட்டை எதுலேயும் செய்யணும்னு நினைப்பேன், வேலையில் கூட வீட்லேயும் சரி. அப்போ ஆண்டவருக்கு ஐ கேவ் மை பெஸ்ட். ஆண்டவர் சொன்னதை நான் மறுக்காமல் நான் கமிட் பண்ணி நான் செஞ்சு முடித்தேன். ஆண்டவரே கோடாக்குடி ஸ்தோத்திரம், அவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலையும் அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த கேன்சர் பீரியட்லேயும் இந்த ப்ரேயரை விடாமல் நடத்துனது அதுதான். நான் கமிட் பண்ணிட்டேன், நான் செய்வேன். நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர், இதுதான் என்னுடைய ஜெபம். இந்த மாதிரி செய்ய கர்த்தர் அந்த மனதையும் கொடுத்துருக்கிறாரு, அதுக்கான சாத்தியக்கூறுகளையும் கொடுக்குறாரு, அதுக்காக அதை பலப்படுத்துகிறார். நம்ம நினைப்போம் நம்மளால் முடியுமா, நம்மளால் முடியாதே அப்படின்னு சொல்லி. நம்மளால் முடியும், செஞ்சிடறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கமிட் பண்ணிட்டோம்னா அதுக்கான பலத்தை, அது கேட்ட வேறு விதால்னு சொல்கிறோமே, எல்லாத்தையுமே கர்த்தர் நமக்கு தருகிறார், பலத்தை தருகிறார் செய்கிறதுக்கு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். இப்பொழுதும் 91 சங்கீதம் 10 வசனங்களை அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனை கண்ணிக்கும் பாழாக்கும் கொலைநோக்கும் தப்புவிப்பார். அவர் தனது சிறைகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கத்து வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாபனமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. இயேசு நாமத்திலே கொரோனா வைரஸை தெருவிலிருந்து விரட்டுகிறேன். Name of Jesus. Corona virus. ஊர்ல வரட்டுகிறேன். Name of Jesus. Corona virus. மாநிலத்தை வரட்டுகிறேன். இயேசு நாமத்திலே கொரோனா வைரஸை கட்டி இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். The name of Jesus. கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம்.
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புல பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப வேளை தந்தக்கா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, 3 மரியாதைகளை எங்கள் கண் முன்னால நிறுத்திருக்கிறீர் ஆண்டவரே. கொடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. இது பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்களுக்கும் ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க கிருபை செய்யுங்க. சகலருக்கும் ஆண்டவரே ஒரு சாட்சியாக இவர்களை நீங்க நிறுத்தியிருக்கிற கிருபைக்காக கொடா கொடை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மரியாதை போல உண்மையில் அன்பு பாராட்ட கிருபை செய்யுங்க அப்பா. முழு மனதோட அன்பு குருவாயாக தானே கட்டளை கொடுத்துருக்கீங்க, கற்பனையே அதுதானே சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய தேவநாயகத்தில் முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட, முழு பலத்தோட அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை ஆண்டவரே. அந்த பிரதான கற்பனை ஆண்டவரே முழு மனதோட நாங்கள் செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏதோ எங்க வாழ்க்கை இங்க ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு வேண்டியது நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கடைக்காரரா இல்லையா ஆண்டவரே? நீர் அனாதி தேவன். உங்களுடைய அனாதி தீர்மானத்தின்படி எங்களை இந்த உலகத்தில் இங்கே வச்சிருக்கீங்க ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கைக்கு நீங்க ஒரு திட்டத்தை வச்சிருக்கீங்க. அந்த திட்டத்தை உம்மிடத்தில் கேட்டு நாங்கள் பெற்று அதில் ஆண்டவரே நாங்கள் முழு மனதோடு ஈடுபட உண்மையில் முழுவதுமாக உண்மையில் அன்பு கூற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, முழுவதுமாக அன்பு கூற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடை ஸ்தோத்திரம் ஐயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமாண்டவரே, முழு மனதோடு மேல் அன்பு கூறுவோம் சுவாமி. ஆண்டவர், முழு பலத்தோடுமே ஆராதிப்போம் ஆண்டவரே. அப்பா, நீங்க உங்க மேல முழுவதுமா அன்பு கூறுவதற்காகவே எங்களை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. உண்மை துதிக்கிறதுக்கே எங்களை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. இதோ ஒரு ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி எங்களை ஏற்படுத்தினதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரமா ஆண்டவரே. விசேஷமா இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் ஆரம்பிக்க போகிறது ஆண்டவரே. அப்பா, முழு எங்கள் மேல அன்பு கூர்ந்து எங்களுக்காக வந்து ஒரு ஜீவனையே கொடுத்தீரே. ஒரு கொட்டகையில வந்து பிறந்தீரே ஆண்டவரே, மாட்டு கொட்டகையில ஆண்டவரே. ஒரு முன்னணியில இருந்தீரே ஆண்டவரே, துணிகளால சுற்றப்பட்டு கந்தை துணிகளால் ஆண்டவரே. அப்பா, எவ்வளவு பெரிய அன்பு சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம். ஒரு அரண்மனையில பிறந்திருக்கலாமே, ஏன் எங்களுக்காக மாட்டுக்கோட்டையில வந்து பிறந்தீங்க ஆண்டவரே? அவ்வளவு தாழ்மை, தம்மை எவ்வளவு தாழ்த்தி ஆண்டவரே எங்களுக்காக பிறந்தீங்க சுவாமி. எங்களுக்காக உடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை முழுவதும் சிந்தினீங்களே. அந்த அன்புக்கு ஈடாக்க எதை நாங்கள் தர முடியும் ஆண்டவரே? எதையுமே தர முடியாது. உண்மை ஆராதித்து, உண்மை தொழுது கொண்டு, உமக்கு கீழ்ப்படிந்து, அப்படிப்பட்ட உமக்கு சாட்சியாக வாழுவதே ஆண்டவரே எங்களுடைய என்றைக்கும் எங்களுடைய மன விருப்பமும் எங்களுடைய தீர்மானமும் ஆகும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு மன வாஞ்சையை எங்களுக்கு இங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இது எங்கள் வாழ்வை நாங்கள் ஓட்டிக்கொண்டு போவதில்லை, உம்முடைய சித்தப்படி வாழ்ந்து ஆண்டு உண்மையில அன்பு கூர்ந்து ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிய கிருபை செய்யுங்க ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. உமக்கு சாட்சியாக ஜீவிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இந்த அருமையான ஆண்டவரை வார்த்தைகள் தன்னால் இயன்றதை செய்தாள் ஆண்டவரை. இயன்றது நாங்கள் செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களால் இயன்றது என்று நாங்கள் நினைக்கிறத விட எங்களால் இயன்றது என்று நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் செய்ய, அதற்கு கீழ்ப்படிய, உம்முடைய மெல்லிய சத்தத்துக்கு கீழ்ப்படிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களுடைய காலங்கள் ஆண்டவரே உமது கரத்தில் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, அந்த நேரங்கள்ல சுவாமி கர்த்தர் எனக்கு சொன்ன எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படிந்தேன் என்ற ஒரு அறிக்கை பண்ண கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவி கொண்டிருக்கிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஜபக்குழுகளை இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டான் அந்த அன்பு தொடுவதாக. உம்முடைய அன்பு எவ்வளவோ பெரியது சுவாமி. ஆண்டவரே, அந்த அன்பு எல்லாரையும் ஆண்டவரை அரவணைக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த அன்பினாலதான் எங்களை நீங்க பாதுகாத்து வருகிறீங்க சுவாமி. எங்களுடைய மேன்மையோ எங்களுடைய எதுவுமே கிடையாது சுவாமி. எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறதப்பா. உடைய ரத்தத்தினால எங்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறீங்க சுவாமி. அதன் நிமித்தம் ஆண்டவர் எங்கள் மேல நீங்க அன்பு கூறுறீங்க. அதன் நிமித்தம் எங்களுக்கு நீங்க ப்ரொடெக்ஷனை கொடுக்குறீங்க. அதன் நிமித்தம் நீங்க எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குறீங்க. அதன் நிமித்தம் நீங்க எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, போஷிக்கிறீங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா.
ஆண்டவரே, நாங்கள் உண்மை அறியாதிருந்தாலும் நீங்கள் எங்களை அழைத்து உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தரித்திருக்கிறீரப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இந்த அன்புக்கு இணை எதுவுமே கிடையாது சுவாமி. அப்படிப்பட்ட அன்புக்கு ஈடாக எங்களையே நாங்கள் தருகிறோம் சுவாமி. பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் சுவாமி, இந்த ஜெபத்திலே ஆண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, விசேஷத்த பாதுகாப்பை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய தேவ தூதர்கள் உருகின பட்டயத்தோடு ஆண்டவரை வாசல் நிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சங்கார தூதன் கடந்து போக மட்டுமா ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனே ஜெயித்தார்கள் என்ற வசனத்தின் படிக்க நாங்கள் ஜெயிக்க கிருபை செய்யுங்க. முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அது போல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பொருளாதார வாழ்க்கையோ சமாதானமோ என்ன குறைவு இருக்குதோ எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசுவினாலே மகிமையை நிறைவாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆரோக்கியத்துக்காக வருகிறோம் சுவாமி. உச்ச தலைமுதல் உள்ளம் கால் வரை சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. விசேஷமாக ஆண்டவரே, வயதானவர்கள் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவோ சரீரத்தில் குறைபாடுகள் பிரச்சனைகள் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, எங்களையெல்லாம் கழுகுக்கு சமான வாழ வயது போல் ஆக்குகிறவர் நீர் ஆண்டவரே. வாழ வயதை போல் ஆக்குங்க சுவாமி. கடுகு எப்படி ஆண்டவரே, ஆண்டவரே, வாழ வயது போல உமக்கு காத்திருக்கிறதோ வாழ வயது ஆகிறதோ அது போலவே எங்களை வாழ வயது ஆக்குங்க சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம். முதிர் வயதிலும் கணித்தது புஷ்டியும் பசுமையுமாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த கொரோனா காலங்களில் சுவாமி ஆண்டவரே, மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸ், நர்சஸ், ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ், சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஆண்டவரே, ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் உற்றார் சொட்டார் நண்பர்களே அநேக பேர் இருக்காங்க சுவாமி. டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுவிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத் கிப்சன், அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ், டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுவேல் ராஜ், டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ் ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் சசிகுமார், மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயின், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மது ஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நவமணி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, நர்சஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டேஃபினி, சலோமி சாம், ஸ்வீட்டி பிராங்க்லின், ஜோஸ்பின், விமல்ராஜ் இவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. அற்புதமான பாதுகாப்பை சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உற்றார் சுட்டார் நண்பர்கள் வெளிதேச பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஜியோ, ஏஞ்சல் டெஸ்டினி சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா சீலன், வின்சன் சீலன் குடும்பங்கள், சலமன், பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ், அமல் பிரசன்னா, மனோஜ், கரலின் சங்கீதா, ஷேரன் கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா குடும்பங்கள், அகாசி, காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல் ஐசக் தேவரக்கம், இமானுவேல் எட்வின் குடும்பங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. விசேஷத்தை பாதுகாப்பை ஆண்டவரே, விசுவாசத்தை தாங்க, பாதுகாப்பை தாங்க, சமாதானம் சந்தோஷத்தை தாங்க, உமக்கு சாட்சிகளாக எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வஸ்டுக்காக வருகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, மிஸ்ஸஸ் டொனால்டுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இன்று சர்ஜரி நன்றாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நேற்று அதிகமாக ஜெபித்தோம் சுவாமி. இன்று காலையில் அநேக பேர் ஜெபித்தோம் சுவாமி. ஆண்டவரே, பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. பரிபூர்ண விடுதலை தாங்க. மான்களின் கால்களை போல ஆக்குங்க ஆண்டவரே. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட்ல அற்புதமான ரெக்கவரியை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்க அவர்களோடு இருங்க, அவர்களோட பேசுங்க, உங்களுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க. அற்புதமான ரெக்கவரி என்று அவள் சொல்ல கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அது போலவே யுவராஜ், சாந்தி ஸ்டீவன் குழந்தை பாக்கியத்தை தாங்க. ஹெலன் வின்சென்ட், மிஸ்டர் வின்சென்ட்டுக்கு ஆண்டவரே கண்ணில அற்புதமான ஒளி கிடைக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பத்மா டயாலிசிஸ்ல இருக்கிறாங்க, டோனர் கிடைக்க கிருபை செய்யுங்க. கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற பானு, ஜோலெஸ்லி, ஆனந்த், ஜோசப், இஸ்ரேல், ஹேனா இவர்களுக்காக வருகிறோம். பரிபூர்ண சுகத்தை தாங்க, விடுதலையை தாங்க, வியாதியை தாங்க கிருபை செய்யுங்க. ட்ரீட்மெண்ட்டை தாங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கஷ்டமான ட்ரீட்மெண்ட் சுவாமி ஆண்டவரே, தாங்கி அதன் வழியாக வெளியே வர ஜெயிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு கொடுத்த அற்புத சுகத்துக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனிமே தீங்க காணாதிருப்பாய், இன்று கண்டயத்தை என்றுமே காண்பதில்லை வசனத்தின் படிக்க நீங்கள் அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபி. இனிமே கேன்சர் என் வாழ்க்கை வருவதில்லை. இயேசு நாம் எல்லா விதமான அந்தகார வல்லமையை பிட்டுங்கி எரிஞ்சு போடுகிறோம் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் உமக்கென்று நாங்கள் 2 பேரும் எழும்பி பிரகாசிக்க
கிருபை செய்யுங்க. இன்னும் அநேக ஊழியங்கள் எங்களுக்கு தாங்க, நாங்கள் செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஹெலன் கீதா சிஸ்டருக்கு ஆண்டவரே பரிபூர்ண விடுதலை தாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் ஆண்டவரே மோனதுக்கா ஸ்தோத்திரம், அற்புதமான ரெக்கவரியை தாங்க சுவாமி. இப்போ எவ்வளவோ அற்புதத்தை செய்திருக்கிறீங்க, நல்ல பலத்தை கொடுத்துருக்கிறீங்க. இன்னும் அதிகமாக பலத்தின் மேல் பலனடைய கிருபை செய்யுங்க. மேபல் மனாசே பரிபூர்ண சோத்தை தாங்க ஆண்டவரே. ராஜ்குமாரிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் தாங்க ஏற்ற வேலையில் ஆண்டவரே. சசிகலா ரூபி குடும்பங்களுக்கு சமாதானத்தை தாங்க. பிரேம்குமாருக்கு ஸ்ட்ரோக்லேருந்து விடுதலை தாங்க. கலாவுடைய அப்பாவுக்கு ஆண்டவரே ஜாண்டிஸ் ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை தாங்க. அந்த ஜாண்டிஸ் குறைய கிருபை செய்யுங்க. ஈரல் அற்புதமாக செயல்பட கிருபை செய்யுங்க. பித்தம் குறைவதாக இயேசு நாமத்தினாலே உறுப்புகள் எல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ண மாதிரி வேலை செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இந்த தமிழ்நாட்டில் இந்த புயல் ஒன்று ஆண்டவரே, நிவார் என்ற புயல் ஆண்டவரே பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது கரெக்டாக ஆண்டவர் யாரையும் சேதப்படுத்தாதவாறு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாத்துருக்கா கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. அதை திசை திருப்ப உம்மால முடியும். கடலையும் காற்றையும் அடக்கிய தேவன் எங்கள் தேவன் நம்மத்தில் இருக்கிறார், எழுந்தரில் இருக்கிறார். கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இறையாதே, அமைதலாயிரு. இயேசுவின் நாமத்தினாலே அந்த புயலுக்கு நாங்கள் கட்டளை கொடுக்குறோம் சுவாமி. பரிபூர்ண ஒரு அமைதியை உண்டாகட்டும் சுவாமி. ஆண்டவர் ஜனங்கள் ஆண்டவரை பயத்திலிருந்து விடுதலை பெற கிருபை செய்யுங்க. அந்த புயல் வருதோ வரலையோ பயம் வருகிறது ஆண்டவரே. ஆட்களுக்கு அந்த பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க சுவாமி. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், உலகத்தில் இருப்பார், எங்களில் இருப்பார் பெரியவர் என்ற வசனத்தை வைத்து அவர்கள் ஜெயிக்க கிருபை செய்யுங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல ஜெபலிக்கா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்கள் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். வல்லமை உண்டு என்ற பாடலை பாடி கூட்டத்தை நிறைவு செய்வோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. Hallelujah. Bye-bye. Bye. God bless you. God bless you.